இந்த சுடர் வந்துட்டு இப்போ நம்பிக்கைய இழக்காம, எப்படியாச்சும் விஜய் அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாரி ஒரு குறிக்கோளோட சுத்திக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர பத்தின ரகசியங்கள் சீக்கிரமா வெளிய வரணும். சீக்கிரமா அவளோட உண்மைகள் எல்லாமே தெரிய கடைசியில அவ ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்ற மாரி எதிர்பார்த்தா, இன்னும் இந்த பிரச்சனை ரொம்ப நாளைக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கும் போல. அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இத்தன நாளா விஜய் கூடயே சுத்திட்டு இருந்து, விஜய் எப்படியாச்சும் அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடர் கல்யாணம் வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசியில கல்யாணம் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கல்யாணம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்பவும் நல்ல விஷயம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி சுத்தமா எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மல்லி என்னதான் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. அதாவது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம இருந்தது. உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா கடைசியில பாபுவால தான் இது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ இந்த சுடர் இங்க நம்ம விஜய் கிட்ட என்னோட பொண்ணு எனக்கு வேணும். அதாவது இவ ரேணுகான்னு நெனச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள இத்தன நாளா ரேணுகான்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருந்தா இல்லையா? அதனால இங்க நம்ம வெண்பாவ கூப்ட்டு போறேன். அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஆனா விஜய் வெண்பாவ விட்டு குடுக்குற மாரி இல்ல. என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு என் கூட தான் இருப்பா அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருக்க போகுது. உண்மையிலேயே அ அடுத்தடுத்து இந்த சுடருக்கு சாதகமா நடக்க போகுதா? அப்டின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. இந்த சுடர் இப்போ ஒரு சில வீடியோ ஆதாரத்த எல்லாத்தையுமே பார்த்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த சுடருக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த சுடர் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கடைசியில என்ன நடந்தாலும் சரி, மல்லி தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி மல்லியால தான் இந்த சுடர் ஜெயிலுக்கு போக போறாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலுமே, ஆனா அதுக்கு முன்னாடி சுடர் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன செய்ய போறா, ஏது எது செய்ய போறா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி தான் ஃபோன் பண்ணி, இந்த மாரி "நீ உண்மையிலேயே ரேணுகா தானா? இல்ல மல்லி சொல்ற மாரி சுடர் தானா?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அத எதுக்காக கேட்குறாங்க, என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலா விசாரிக்கும்போது தான், வெண்பாவ "நீ இங்கருந்து கூட்டிட்டு தானே போயிருக்கணும். அப்புறம் எதுக்காக இந்த ஒரு விஷயத்த நீ செய்யல?" அப்படின்ற மாரி கேட்டு, இந்த ராஜேஸ்வரி கடைசியில இந்த சுடர மறுநாள் காலையிலே கிளம்பி வர வச்சுட்டாங்க. ஏன்னா, அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருந்த இந்த சுடருக்கு, இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம வெண்பா கிட்ட பாச மழைய பொழிஞ்சு, வெண்பாவ தன் பக்கம் திருப்பிக்கணும். அப்படி திருப்பிட்டாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து இந்த சுடர் நெனச்சது எல்லாமே சூப்பராவே நடக்கும். அதே மாதிரி இத்தன நாள் மல்லி அம்மா தான் வேணும். மல்லி அம்மா தான் என் கூட இருக்கணும். ரேணுமா தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தேன். வெண்பா வாயாலேயே மல்லி அம்மா வேணாம். எனக்கு ரேணுமா மட்டும் போதும். மல்லி அம்மா வேணாம்டாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்ல வைக்கிற மாரி பண்றாங்க. ஏன்னா இத்தன நாளா வெண்பாவுக்காக தானே மல்லி அங்க உட்கார வச்சுட்டு இருக்காங்க. வெண்பாவுக்காக தான் மல்லி அங்க உட்கார வச்சு கடைசி வரைக்கும் கண்கலங்காம பார்த்துக்குவேன். அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த முதல்ல கட் பண்ணணும். மல்லிய விரட்டணும் அப்படின்னா, வெண்பாவ நம்ம பக்கம் முதல்ல திருப்பணும் அப்படின்ற மாரி சொல்லி, சுடர் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி அ ஒருவேள இந்த ராஜசூரிக்கு சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்ற மாரி சொல்லி, சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்தாலுமே கூட அந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே கெட்டதா தான் அமையப் போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த சுடர் சாதாரணமா இங்க என்ட்ரி குடுக்கல. சாதாரணமா இங்க இருக்கணும்னு நினைக்கல. ஒண்ணு விஜய இந்த சுடர் லவ் பண்ணாலுமே கூட, அவளுக்கு இந்த சுடரோட அடையாளத்த அழிக்கணும். ஏன்னா சுடரா இங்க இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா போலீஸ் அப்படியே அள்ளிட்டு போயிடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தினால இந்த சுடர் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் நம்மளோட கதை முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல இங்க ரேணுகாவா செட்டில் ஆயிட்டா அவ்வளவுதான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா வெண்பா கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே உண்மையிலேயே சூப்பராவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த சுடர் இந்த மாரி அ என்னோட அதாவது வெண்பாவ நான் கூட்டிட்டு போறேன். என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசியில வெண்பா அதாவது இவ்வளோ நேரம் இங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் இல்ல முடியாது, கண்டிப்பா நடக்காது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா "டாடா கொஞ்ச நேரம் இருங்க.
நான் வந்து ரேணுமா கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்கணும்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இப்போ வெண்பா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்ய போறாங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே சூப்பரா இருக்க போகுது அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த அ வெண்பா வந்து அடுத்ததா ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அ அதாவது இங்க வந்து என்னோட வெண்பா வேணும், என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து வெண்பாவுக்கு கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சுருச்சு. அடுத்ததா வெண்பா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது "நான் எப்ப பொறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா ரேணுமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இல்லாம எதுக்காக இந்த ஒரு கேள்வி வருது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது வெண்பா வந்து என்னோட வயித்துல நான் 10 மாசம் அதாவது சுமந்து பெத்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தான் அந்த வலி புரியும். அதே மாரி எந்த ஒரு காரணத்த கொண்டும் நான் வெண்பாவ விட்டுக் குடுக்க மாட்டேன். வெண்பா எனக்கு ரொம்ப முக்கியம். வெண்பா என் கூடவே இருக்கணும். அவ என் பொண்ணு அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது தான், வெண்பா இருந்துட்டு இப்படி ஒரு கேள்விய கேட்குறாங்க. "எப்ப பொறந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எங்க பொறந்தேன்னு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்துடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்கப் போகுது. அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு நம்ம வெண்பா கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த சுடர் தான் வந்து ஜெயிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நிஷா கிட்ட என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? வெண்பாவ கரெக்ட் பண்றதுக்கு வெண்பா பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து ஈஸியா போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.